ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம விட்டு பிரிஞ்சிருந்த ராஜா திரும்ப வரான். கமான் ராஜா. ஹாய் ஹாய். அமைதி அமைதி. ராஜா வந்து சேர்ந்த சந்தோஷத்தை கொண்டாட நான் உங்களுக்கு ஒரு அதி அற்புத நடனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பூங்கொடி இடையுடன் புள்ளி மானை போல துள்ளி துள்ளி ஆடுவான் நமது நண்பன். அடடே. ராஜா இங்க வா. என்ன சார்? மந்திரிச்ச கயிறு தாயத்து ஏதாவது உனக்கு கட்டி விட்டுருக்காங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இப்பெல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறியே, அதனாலதான் கேட்டேன். கிண்டல் பண்ணாதீங்க சார். சும்மா ஒரு ஜோக்காக தான் கேட்டேன். இந்த ஒரு வாரமா புது ராஜாவை நாங்க பாக்குறோம். இந்த மாற்றம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். தேங்க்யூ சார். சொன்னா நாங்க எங்க போறது? இந்த மண் என்ன அவருக்கு மட்டும் தான் சொந்தமா? நாங்க வந்து இந்த மண்ணில பிறந்து வளர்ந்தவங்க. என்ன அவரு பணக்காரர், நாங்க ஏழைங்க, அவ்வளவுதானே. சக்திக்கு மீறி என் தங்கச்சி ஆசைப்பட்டுட்டாளுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். பிரச்சனை வந்த உடனே இப்ப உட்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டாமா? நீங்களாவது அவளை கூப்பிட்டு அந்த ராஜாவை மறந்துடுன்னு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. இனியா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சட்டி சுட்டது கைவிட்டதுன்னு அவ்வளவு சுலபமா மறக்கக்கூடியதில்ல அன்பு. அதனாலதான் யோசிக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க சார். அன்புங்கிறது ஒரு முறை வளர்ந்துட்டா அதை சாகர வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது சார். அன்புக்கும் பாசத்துக்கும் நான் விரோதி இல்லைங்க. நம்ம நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? என் தங்கச்சி சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கிறவே இல்லைன்னா, ஆனா அந்த பண்ணியார் தான் வேரோட வெட்டி சாக்கணும்னு நினைக்கிறாரு. நினைச்சவனை கட்டிக்க முடியலங்கிறதுக்காக என் தங்கச்சி ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்துட்டா என்ன செய்யறதுன்னு தான் தவிக்கிறேனா. சார், ராஜாவை நான் கூட்டிட்டு வரேன் சார். ராஜாக்கு வழிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம் சார். தடுக்கிறதுக்கு இந்த தர்மலிங்கம் வந்தா பணங்கா சீர மாதிரி அவன் தலையை சீவிட்டு நான் உள்ள போறேன் சார். இதுக்கு போய் மண்டை உடைச்சுக்கிறீங்களா சார்? இத பாருப்பா, சண்டை போறதுதான் உனக்கு ஞாபகத்துக்கு வருதே தவிர சமாதானம்னு ஒரு வழி இருக்குங்கிறது உனக்கு தெரியவே தெரியாதா? அலமேலு, நீ வீட்டுக்கு போ, நான் தர்மலிங்கத்தை பேசிட்டு வரேன். இந்தாப்பா, அப்படியே முன்சாமி வர சொல்லு. வணக்கம் தர்மராஜ். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்தீங்க? பள்ளி விஷயமா பேசலாம்னு வந்திருக்கேன். அத பத்தி பேச நீங்க யாரு? இந்த ஊர் இன்ஸ்பெக்டருங்க. உன்னையாரா கேட்டா? என்னடா முறைக்கிற? போடா வெளியே, அடிச்சு நொறுக்கிடுவேன். போடா அண்ணா. நீங்க அலமேலு கிட்ட ரொம்ப ஆத்திரப்பட்டீங்களா? ஆமா, அதுல என்ன தப்பு? என்ன தப்புங்கிற? கோபுரத்துல ஏறி உட்கார கலசம் ஆசைப்படலாம், ஆனா கலையும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றேன். என் தம்பி ரொம்ப நல்லவங்க. அந்த எச்ச கலை தான் அவனை மயக்கிட்டா. யோ, மரியாதையா பேசு, இல்ல குண்டக்க மண்டக்கமாயிடும். நான் பேசுறீங்க, நீங்க பேசுங்க. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். வள்ளியை மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்க தம்பி ராஜாவும் ஆசைப்படாம அவங்களுக்குள்ள எப்படி காதல் வரும்? இந்த விதண்டாவாதம் பேசினா இங்க வந்துக்கலாக்கும். ஆத்திரப்படாதீங்க. குட் மார்னிங் சார். வா ராஜா வா, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏதாவது விசேஷமா? ஒரு விசேஷம் இல்ல, முதல்ல வீட்டுக்கு போடா. அவசரப்படாதீங்க, போடா வீட்டுக்குன்னா. ஆத்திரப்படாதீங்க. ராஜா, உங்க காதல் விவகாரம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. வள்ளி தான் உன்னை மயக்கிட்டான்னு உங்க அண்ணன் ஒரேடியா பழிய போறாரு. நடந்தது என்னன்னு நீயே சொல்லுப்பா. ராஜா, நீ சொல்ல போற பதில தான் ஒரு ஏழை குடும்பத்தோட மானமே அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு தயங்காம சொல்லுப்பா. வள்ளி மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவளை முதல்ல லவ் பண்ணேன். நெத்தி அடி அடிச்சாயா. அந்தஸ்து பிரச்சனை வருமேன்னு வள்ளி பயந்துச்சு. அப்படி வந்தா சொத்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துருவேன்னு நான் தான் தைரியம் சொன்னேன். மரண அடி அண்ணாச்சி க்ளோஸ். அண்ணா, நான் உங்களை மதிக்கிறேன். அதுக்காக நீங்க என் வாழ்க்கையை போட்டு மிதிச்சா உங்களை மீறதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என்னடா சொன்ன? இத பாருங்க, அண்ணன் தம்பிக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்த நான் இங்க வரல. அவங்க மனோ நிலைமைய நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க மனசை மாத்திக்கிட்டு அந்த நல்ல உள்ளங்களை ஒன்னா சேர்த்து வைங்க. இல்லன்னா உங்க ஸ்தானத்துல நான் இருந்து என் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டி வரும்.
நல்லா யோசனை பண்ணி முடிக்குவாங்க. ஒரு வாரம் அவகாசம் தரேன். அண்ணாச்சி, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு நாள் தெரியுமில்ல? 7 நாள். சீக்கிரம் வந்து சேரு. என்னம்மா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப தெரியுதா? என்ன நீ மறந்து இருக்கலாம், உன்னை நான் மறக்கலையே. அம்மா, உனக்கு இந்த ஊர் தானா? நானும் இதே ஊருக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? நானா கடிக்கலங்க, இவர்தான் கடிக்க சொன்னாரு. மிளகாப்பொடி காது என்ன கேக்கு நினைச்சா கடிச்சிங்கிறதுக்கு ஏன் கடிச்ச? நான் அப்படி சொல்லுவேனா? இந்த ஆள்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி யாருக்குமே தெரியாம காதை கடிச்சிட்டு வான்னு சொன்னேன். இவன் இப்படி காதையே கடிச்சிட்டு வருவான்னு எனக்கு தெரியாம போச்சு. ஐயே, என் காது போச்சு ஏட்டையா. இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க ஏட்டையா. இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நான் தான் கரெக்டா தீர்ப்பு சொல்லுவேன். நீ என்ன செய்ற? பதிலுக்கு அந்த ஆள் காதை காட்டுறான். உங்களை நீதிபதி ஆக்குனா கைக்கு கையை காலுக்கு காலு மார்கை வாங்கிருவீங்க போல இருக்கு. அப்புறம் ஊர்ல உள்ளவெல்லாம் நொண்டி நுடமா தான் தெரியுமா? ஐயோ, வலிக்குது. வலிக்குதா? கடிபட்டவன் சும்மா இருக்கான், கடிச்சவன் வலிக்குதுங்கிற? யோ, முதல்ல ஆஸ்பத்திரி போய் அப்புறம் பேசிக்கிருவோம். போ, அடுத்த காலையில இருக்க அந்த ஆளை கூட்டி போயா. இந்த ஆளை கூட்டிக்கிட்டா? ஏற்கனவே ரத்த ருசி பார்த்தவனாச்சே, புலி பரம்பரை. ஏப்பா, ஏற்கனவே யாருக்குமே தெரியாம ஏட்டையா கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வான்னு சொல்லியிருந்தல்ல, காதை கடிச்சிட்டு வா. பண்ணி காது இருட்டுக்கு இருட்டு கரெக்டா இருக்கும். வாயப்பா. ஏட்டையா, காதை குடுக்குறீங்களா? எதுக்கு? கடிக்கத்தான். ஐயோ, என் காது, என் காது. காதை கொடுங்க. சார், சார். இல்லையா? உங்களை பாக்குறதுக்கு இந்த ஊர் பண்ணையார் வந்திருக்காரு. சேர் எடுத்து உள்ள போடு. சார், அவர் வந்தா உட்கார்றதுக்கு. சொல்றத செய்யா. நமஸ்காரங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உட்கார்ந்து பேசலாமேன்னு பாக்குறேன். நின்னா பேச்சு வராதோ? அப்படியெல்லாம் இல்லைங்க. தம்பி ராஜாவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நீங்க வந்து நடத்தி வைக்கணும். அடடடடடட, அதுக்கு இந்த ஐயர்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும். எனக்கு இந்த மந்திரங்கெல்லாம் சொல்ல தெரியாத. அதுக்கு இல்லைங்க, நீங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நிச்சயதார்த்தம் எங்க? நம்ம பழைய இன்ஸ்பெக்டர் தேவரையா வீட்டுல. அந்த ஆளுக்கு இதுதான் சொந்த ஊரா? ஆமாங்க. அப்போ அவருடைய பொண்ணத்தான் உங்க தம்பி கட்டுறீங்களா? இல்லைங்க, அவர் மனைவி குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கார் விபத்துல செத்து போயிட்டாங்க. பாவம். அவருக்கு வேண்டப்பட்ட குடும்பத்தெல்லாம் பொண்ணு எடுக்கிறேன். வாரேன். நல்லதுங்க. இதே மாதிரி நிச்சயதார்த்தம் ஒண்ணுக்கு போன மாசம் கிள்ளியூருக்கு போயிருந்தேன். அந்த மாப்பிள்ளைக்கு 4 கை. சும்மா கதை விடாதீங்க. அது எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு 4 கை இருக்க முடியும்? ஒத்தோட்டுக்காரர உதவாங்க வேணி. நான் பார்த்ததுனால தானே சொல்றேன். நீங்க சொல்றத பார்த்தா மாப்பிள்ளை என்ன மகாவிஷ்ணுவா? மனுஷன் தாயா. நான் பார்த்தத கரெக்டா சொல்றேன். வலக்கை, இடக்கை, வழுக்கை, பொக்கை. அடடே. குட் மார்னிங் சார். ஷூவை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதை வெளியே தான் போடணும். அது ஏன் இஷ்டம். நான் அப்படித்தான் வருவேன். தெரியாம செஞ்சா தவறு, தெரிஞ்சே செஞ்சா திமிரு. மன்னிச்சுக்குங்க சார். என்ன மிஸ்டர் ரங்கன், அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. வணக்கம். சாரு புது இன்ஸ்பெக்டரா? ஆமாங்க. ஐயா சந்தனம். நல்லா இருமா. உள்ள கூட்டிட்டு போங்க.
டேய் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க விட மாட்டேன். வாடா வாடா ராஸ்கல். நீ வாடா ராஸ்கல். போடா. ஏய் யார் போலீஸா? இவனை பிடிக்கலாம். வணக்கம் சார். என்னடா இங்க கலாட்டா? சார் இந்த ரவுடி பையன் நான் வீட்டுல இல்லாதப்போ என் பொண்டாட்டிக்கிட்ட தகாத முறையில் நடந்துக்க பார்த்திருக்கான் சார். உங்களுக்கெல்லாம் என்ன இங்க வேடிக்கையா காட்டிட்டு இருக்காங்க? விசாரிக்கிறதல்ல போங்கடா. ஏய் கண்ணாடி கெட் அவுட். போய் பேர் என்னடா? சேகர், எங்க வேலை செய்யற? செக்ரட்டேரியட்ல சார். நம்ம வியாபாரமே வெட்டொன்னு துண்டு ரெண்டு தான். கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இவன் உன் பொண்டாட்டிய கெடுத்தானா கெடுக்க நினைச்சானா? கெடுக்க நினைச்சுதான் சார் வீட்டுக்குள்ள வந்தான். அதுக்குள்ள அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தோடனே தப்பிச்சு ஓடிட்டான் சார். அப்போ இவன் உன் பொண்டாட்டிய கெடுக்கல இல்லையா? இவன் உன் பொண்டாட்டிய கெடுக்க நினைச்சாங்கிறது எப்படா நிரூபிப்ப? நீங்க பேசுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? டேய் மரியாதையா போயிடு. எட்டி உதச்சனா பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். போடா. சார், நீங்க இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற தைரியத்துல தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார் கொடுமை அது? வேலையே பயிர மேலாமா? என்ன கேட்ட? வேலையே பயிர மேலாமான்னு கேட்டேன். ஆடு மட்டும்தான் மேயணும்னு எந்த சட்டத்துல எழுதியிருக்கு? முடிஞ்சா வேலையும் மேயலாம். பலான கொழுப்பு தானே. மான் கொழுப்பு சார். நேத்து என்ன நீ எதிர்த்து பேசிட்டு போனதுல இருந்தே நான் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். என்னை எதுக்குறவன் ஆம்பளையா இருந்தா அடிச்சு நொறுக்கிடுவேன். பொம்பளையா இருக்க என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அப்படி பார்க்காதமா, தப்பு. இது பார், நம்ம வியாபாரமே வெட்டு 1 துண்டு 2. நீ என்ன பண்ற? இன்னைக்கு என் கூட ரூம்ல வந்து தங்கிட்டு நாளைக்கு காலையில போ. யாருமா நீ? நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரூமுக்கு வாணி இழுத்துட்டு வராரு சார். சார் இவன் வந்து மிஸ்டர் ரங்கன், ஏற்கனவே உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நேர்லயும் பார்த்தாச்சு. பட் சார் டோன்ட் டாக். சாரிமா, அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். நீ போ. தேங்க்யூ சார். உங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண போறேன். ஆபீஸ்ல வந்து பாருங்க. அடுத்த மாசம் 10ஆம் தேதி நல்ல நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிருவோம். ஏய் மலரா, என்னது நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான்? ஐயா, நீ என்ன மைனரா? நான் மேஜர் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. என்ன சொன்ன? என்னடா ஒரே கலர் லுங்கி ஜுப்பா? ஏங்க போடக்கூடாதா? எவன் எதை வேணாலும் போடலாம். ஆனா என்ன எதிர்த்தவன் எதையுமே போடக்கூடாது. இவரை எப்ப எதிர்த்து பேசணும்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு ஷூவோட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னிய, மறந்துட்டியா? இனிமே இந்த செட்டப்போட உன்னை ஊருக்குள்ள பார்த்த தொலைச்சிருவேன். ஏயா, உங்க இன்ஸ்பெக்டர் போன ஜென்மத்துல யானையா பிறந்தாரா? தந்தம் ஒண்ணுதான் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படியே ஞாபகம் வச்சிருக்காருயா. இவர் போற போக்க பார்த்தா இந்த ஊர்ல எல்லாருமே கோமணம் கை மாத்த அலையணும் போல இருக்கு. நீ எதுக்கும் கோமணத்தை தயார் பண்ணிக்க. மகா, இந்த 248 பத்தி உனக்கு சரியா தெரியாது. 248 நம்பரை பாரு, பார் சோப்பு மாதிரி. என் தங்கச்சி கல்யாணம், நீங்க அவசியம் வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். அந்த ஆளுக்கு பத்திரிக்கை கொடுக்க வேணாம். நீங்க கல்யாணம்னு சொன்னாலே போதும். 3 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து நிப்பாரு. வடை பாயசம்லாம் உண்டுல? வடை நான் ஏட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், ஆமா ஏட்டையா, உங்க கல்யாணம் அப்போ? அதை ஏன் கேக்குற? என்ன கட்டிக்க சொல்லி 2 பேரும் தொந்தரவுன்னாலும் தொந்தரவு, ஏகப்பட்ட தொந்தரவு. உங்களை 2 பேர் தொல்லை கொடுக்குறாங்களா? உங்க வீட்டு தொல்லையா எங்க வீட்டு தொல்லையா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா போதும்.
கெட்டிக்கேன்னு கெஞ்சுறாங்க. இந்த பர்சனாலிட்டிக்கு கட்டிக்க சொல்லி 2 பேரு கெஞ்சுறாங்களா? ஐயோ கடவுளே, இது அடுக்குமா? நானும் இந்த உலகத்துல தானே இருக்கேன். எஸ் சார், உங்களை கட்டிக்க சொல்லி கெஞ்சுற அந்த 2 பேரு யாரு சார்? ஒண்ணு எங்க அப்பா, இன்னொன்னு எங்க அம்மா. ஏய், ஏன் துப்புன? வணக்கம் சார். யார் ராணி? மீச கருப்பையானா இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியுங்க. அடங்க. வாடா. ஏண்டா ஏன் முன்னாடியே மீசையில கை வச்சு பேசுறியா? முதல்ல போய் அதை சிரைச்சுது. அடுத்த தடவை உன்னை மீசையோட பார்த்த மூஞ்சியே பஞ்சர் ஆயிடும்.